ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன். வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சியை மட்டும் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா 8% வந்துட்டாங்க. எதனால இவ்வளவு பெரிய பின்னடைவு? அந்த அளவுக்கு நம்ம களத்துல பார்க்க முடிஞ்சது. அந்த இளைஞர்கள் அவங்களோட தலைவர் முதற்கொண்டு பெருமளவு உழைப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க். இனிமே இப்ப விஜயோட வருகை, அவரோட எழுச்சி, இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம் இருக்கா? அவங்க மீண்டு வர முடியுமா? அதெல்லாம் தாண்டி இந்த தோல்வியை மக்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அது குறித்து தான் நம்ம இப்ப பேச போறோம். என்ன காரணமா இருக்கும்? இப்ப நேயர்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். இப்ப என்னன்னா 2026 நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு சட்டசபை தேர்தல். அந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அண்ணன் திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்தை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்களும் கடினமா உழைச்சிருக்காங்க, அதுக்கேற்ற பலனும் அடைஞ்சிருக்காங்க. இப்ப ஏன் நம்ம அதை பத்தி பேசாம நாம் தமிழர் கட்சி தோல்வியை மட்டுமே பத்தி பேசுறோம்? எதுக்காக, ஏன் தோத்தாங்க அப்படின்ற ஒரு காரணங்களை நம்ம அலாசி ஆராய்ஞ்சோம்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க அத அவ்வளவு நேரம் பேசி நான் உங்ககிட்ட கேட்டா, சரி இல்ல எனக்கு ஒரு காரணம் இருக்குங்கய்யா, எனக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்க உங்க காரணத்தை சொல்லுங்க. முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க இந்த சமூக வலைதளம் இருக்காங்க பாத்தீங்களா, சமூக வலைதளத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரி, விளையாட்டா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் தேர்தல் நடத்தினா சீமான் தான் முதலமைச்சரு, ஆனா களம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். விஜயோட வருகைக்கு அப்புறம் அந்த இடத்த நம்ம விஜய் கூட போட்டி போட முடியலையோ, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதனால அது ஒரு டிராப்பா இருக்குமோன்னு தோணுது. அதுவும் இல்லாம அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த தேர்தல்ல. அவர் நிறைய பார்ப்பன கடப்பாறைன்னாரு. பார்ப்பன கடப்பாறை ஆக்சுவலா தமிழ் மண்ணே ஒரு 60 வருஷமா பார்ப்பனர்கள், பார்ப்பனியம், சாதி மதம் இதெல்லாம் எதிர்த்து ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கமாவே ஆரம்பிச்சு திமுக ஜெயிச்சுது. சரி, அந்த பாரம்பரியம் ஒரு 60 வருஷமா இருக்கும்போது இவர் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரு ஒரு ரைட் விங் ஆளு, பிஜேபியோட அவரு கொஞ்சம் இணக்கமா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை மத்த கட்சிகளும் உருவாக்கிட்டாங்க. அது மத்த கட்சிகள் உருவாக்கி மக்கள் மனசுல அதை கொண்டு போய் திரும்ப பேசி சேர்த்து இந்த மாதிரி நடந்து. நான் அது சரிதான், நீங்க சொல்ற சரிதான். ஆனா தனிப்பட்ட விருப்பத்தில் தனிப்பட்ட கருத்தை நம்ம தெளிக்க கூடாது. அது உண்மை என்னன்னு அதை பார்த்துட்டு தான் நம்ம அதை செய்ய சொல்லணும் மக்களுக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, ஏன் நாம் தமிழர் கட்சி தோக்குது, நாம் தமிழர் கட்சி 8% வாக்குல இருந்து 4% வாக்குக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கிட்டத்தட்ட அவங்க கடுமையா உழைச்சிருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய தோழர்கள், அவங்களுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் கடுமையா உழைச்சிருக்காங்க. இருப்பினும் அவர்கள் செய்யாத ஒன்றை விஜய் செய்தார். என்ன என்றால், விஜய்க்குள்ள மாசு சீமானுக்கு இல்லையோ, விஜய்க்குள்ள நீங்க நோட் பண்ணீங்கன்னா இது நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். விஜய் அவர் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாருன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய பஸ் ஒண்ணு வச்சிருக்காரு, அந்த பிரச்சார பஸ். அந்த பிரச்சார மக்கள் எல்லாரும் கீழே நிப்பாங்க. அவர் அந்த பிரச்சார பஸ் மேல ஏறி நின்னுட்டு அவர் அந்த கீழே அவர் தன்னை ஒரு ஒரு உங்களை எல்லாத்தையும் நான் என்னாலதான் காக்க முடியும், நான் ஒரு ரட்சகர், நான் ஒரு தேவதூதன் மாதிரி அந்த பிராண்ட் பண்றாரு. அவர் பர்சனல் பிராண்டிங்ல விஜய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவர் என்ன பண்றாரு, சரியா சீமான் பர்சனல் பிராண்டிங்ல மிஸ்டேக் பண்றாரு. அவர் சகஜமா எல்லாரும் கூட கீழே இறங்கி போய் பேசுறாரு. ஒரு போராட்டத்துல போய் கீழே உட்காந்துட்டு நீங்க என்ன பிரச்சனை இதெல்லாம் கேக்குறாரு. விஜய் பாத்தீங்கன்னா அவங்க கீழே இறங்கவே விடல அந்த இமேஜ். அவர் போராட்டக்காரங்களையே கூட பனையூருக்கு வர சொல்லிதான் பார்த்தாரு. இதெல்லாமே அவர் மக்கள் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய ஒரு பெரிய ஆளு தான். ஆனா சீமான ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு ஆளு, நம்மள மாதிரிதான் இருக்காப்ல, இவருக்கு என்ன ஒரு
ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மக்கள் ஆனா ஏன் அதை சிந்திக்க மாட்டாங்க? நீங்க சொல்றீங்க விஜய் வந்து பெரிய ஆளுங்கிறீங்க. பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங்ல விஜய் வந்து கொஞ்சம் ஹெகேடா. ஆமா, ஏன்னா அப்புறம் கிட்டத்தட்ட 69 படம் நடிச்சிருக்கிறாரு இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு பெரிய ரசிக படம். யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தொடர்ந்து அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஜெயலலிதா வந்து ஈஸியா யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாது. ஆமா, அவங்க வந்து எங்கேயோ உச்சத்துல இருக்கிற மாதிரி தான் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ப்ரொஜெக்ஷனை தான் வந்து நம்ம மக்கள் வந்து விரும்புறாங்க. ஒரு தலைவர்னா எப்படி பெரிய இடத்துல சகஜமா மக்களோட மக்களா இருக்கிறவங்க வந்து அவங்க உங்க தலைவரை வந்து உடனே பார்க்க கூடாது. ஆனா வந்து அப்படி வந்து உடனே பார்த்துட்டா அவர் தலைவரே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப எம்ஜிஆர் எடுத்துங்க, ஜெயலலிதா எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க, அவங்க எல்லாம் வந்து தன்னோட பர்சனல் பிராண்டிங்ல அவ்வளவு முக்கியத்துவமா இருந்தாரு. அண்ணன் வந்து பர்சனல் பிராண்டிங்ல அவ்வளவு முக்கியத்துவமா. யாரு அண்ணனா? சீமான் அண்ணன். வயசுல முதல் எல்லாரையுமே கண்டிப்பா இல்ல நீங்க சொல்றதுக்கு அதுக்காக சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விஜய் அண்ணன் வந்து எல்லா பக்கம் பரப்புரைக்கு போனாருன்னு சொல்றீங்க. ஆனா அவங்களும் நான் சொல்லலைங்க. நான் எப்படிங்க சொன்ன அவர் எல்லா இடத்துக்கும் பரப்புரைக்கு போனாரு? இல்ல போயிருக்காங்கல்ல அவங்களும். நீங்க போயிருக்காங்க, அளவுக்கு போயிருக்காரு, அவரும் போயிருக்காரு. அப்புறம் ஏன் வந்து சீமான் கிட்ட இல்லாதது விஜய் கிட்ட இருக்குன்னு எதை வச்சு மக்கள் நம்புறாங்க? உண்மையாலுமே வந்து சீமான் வந்து இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வேணா பாக்குறவங்களுக்கே கூட இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு. ஆனா ஆள் மனதுக்குள்ள மக்கள் மனசுக்குள்ள இருக்கிறது சீமான் கருப்பா இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, கருப்பா இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசனுங்க. மக்கள் தலைவரை ஏத்துக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் நீங்க சிரிக்கலாம், நீங்க கேட்கல எல்லாம். நீங்க வந்து கடைசியா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கருப்பா இருந்தது யாருன்னு சொல்லுங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி நீங்க சொல்றீங்க கருப்பா இருக்கவங்க வந்து அமைச்சராக கூடாது, முதலமைச்சராக கூடாதா? ஆனா மக்கள் வந்து எம்ஜிஆர் மேல மக்களுக்கு அவ்வளவு ஈர்ப்பு. அவர்லாம் வந்து நீங்க சரி நீங்க சாப்பிடுறாரு அவரு எம்ஜிஆர், அந்த அளவுதான் தகன்னு மின்றாரு. நீ என்ன டைலாகே ஒரு சினிமாலாம், நீ என்ன பெரிய எம்ஜிஆர் கலரா அப்படின்னு. மக்கள் வந்து நீங்க பெரிய அரவிந்த்சாமி கலரா? அந்த கலர் வந்து தியரி வந்து மக்கள் மனசுக்குள்ள இன்னும் இருக்கு. அதை உடைச்சு பிரேக் பண்ணவர் வந்து ரஜினி. ரஜினி வந்து அதுல ஒரு எக்ஸம்ஷன். ரஜினி மட்டும்தான் ஒரு தடவை வந்தா 100 தடவை சொன்ன. உண்மையாலுமே வந்து கலர் தியரி மக்கள் பாக்குறாங்க. இப்ப ஜெயலலிதா என்ன கலரு, கலைஞருமே சரியான கலரு, இவர் எம்ஜிஆர் கலரு, ஓகேவா? சீமான் கருப்பு. கருப்பா இருக்கிறவங்கள வந்து மக்கள் வந்து தலைவரா ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணனா பாக்குறாங்க, தம்பியா பாக்குறாங்க. சரிங்க, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரி, கருப்பா இருக்கிறாரு, சிவப்பா இருக்கிறாரு, அதெல்லாம் இங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் எல்லா பக்கமும் கடுமையான வெயில்ல நின்றுதான் பேசுறாங்க. அதெல்லாம் தப்புங்க. ஏன் தப்புன்றீங்க? அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? இவருக்குள்ள ஊடக வெளிச்சம் அவருக்கு இல்ல, அப்புறம் எப்படி அவர் போய் சேருவாரு? அவங்க தம்பி தங்கைங்க எல்லாம் வந்து எடுத்து வீடியோவா ஊடக வெளிச்சம் இருக்கோ இல்லையோங்க, மக்கள் வந்து தங்களை மாதிரியே இருக்கிறவங்கள தங்களை மாதிரியே. இப்ப மக்கள் வெயில்ல நிக்கிறாங்கன்னா அவ்வளவு வெயில்ல நிக்கிறாரா? அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. அதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துட்டு, இவர் நம்மள மாதிரி தானே இருக்காரு, இவர் நம்மால் தானே, இவரால நம்மள எப்படி காப்பாத்திர முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து அந்த மாதிரி வெயில் மழையில நிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, ஆனா நீங்க சொல்றீங்க இப்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த கிங் மேக்கர் காமராஜர் கருப்பா தானே இருந்தாங்க, அவங்கள மக்கள் ஏத்துக்கலையா? அதுக்கு வந்து ஒரு காரணம். என்ன காரணம்? இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி தான் வந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு, விடுதலைக்காக போராடிய ஒரு இயக்கம். சரிங்க, இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய இயக்கம் காங்கிரஸ். சரி, அந்த காங்கிரஸ் வந்து அன்னைக்கு இந்தியா முழுவதுமே காங்கிரஸோட ஆட்சி தான் எல்லா மாநிலத்திலும். காமராஜர் இல்லாம வேற யார நிப்பாட்டி இருந்தாலும் அன்னைக்கு காங்கிரஸ்காரங்க தான் தேர்தலில் ஜெயிக்க போறாங்க. ஓகேவா? நீங்க அதுக்கடுத்து வாங்க காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ்ன்ற அதுக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். காமராஜர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்துட்டு ஸ்தாபன காங்கிரஸ் ஒண்ணு உருவாக்குனாரு. அன்னைக்கு அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்ல, அது உண்மைதான். அவர் ஜெயிக்க முடிஞ்சதா? அன்னைக்கு முதலமைச்சர் அவர் தனியா வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? கிடையாது. ஆமா, அவர் காங்கிரஸ்ன்ற பின்புலத்துல அன்னைக்கு நிக்கிறதால காமராஜர் இல்ல, அன்னைக்கு வேற யார போட்டிருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க. யார நிப்பாட்டினாலும் ஜெயிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. காமராஜரை மக்கள் இன்னைக்கு தலைவர்கள் போட்டுறதுக்கு காரணம் தான் அவரோட நிர்வாக திறமை. அந்த 9 வருஷம் அவரோட நிர்வாக திறமை தான். மத்தபடி எல்லாம் வந்து இல்ல நீங்க காமராஜர் அவர் தனியா இருந்த கட்சிய அவர் கட்சியும் ஜெயிக்கலன்ற ஒரு கேள்வி வருது. இல்ல விஜய் இப்ப தனியா கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிருக்காரு. 108 இடம். எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சாரு, அண்ணா தனியா கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சாரு. அண்ணா ஒண்ணுதான் எக்ஸம்ஷன். அப்ப அதுல பாக்கணும்னா கருப்பா இருக்கிறது பிரச்சனை. உண்மையாலுமே நம்ம மக்கள் மனசுல கருப்பா இருக்கு. இப்ப நானே ஏதாவது படம் நடிக்க போனோம்னா ஏதாவது அதை இதே வாங்கி போட்டு வெள்ளையா போனோம்னா ஏத்துக்குவாங்கன்றீங்களா?
அது வந்து நீங்க படம் நடிக்க போகும்போது கருப்பா இருக்குன்றது ஓகே தான். அது வந்து அப்ப கூட நீங்க உங்க திறமையை காமிச்சு நல்லா நடிச்சு ஒரு அளவுக்கு மாசு ஒரு பிரபலம் ஆயிட்டு தேர்தலுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம சீமான் வந்து ஒரு நல்ல நடிகரும் கிடையாது, ஒரு புகழ்பெற்ற ஒரு மாஸ் நடிகரும் கிடையாது. மக்கள் மன்றத்துல நடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி எல்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க தம்பிகள் வந்து வாய் பேசுவாங்க, ஃபுல்லா நல்லா பேசுவாங்க. அவங்க தம்பிகள் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு 10 எம்எல்ஏ உள்ள போய் சட்டமன்றத்துல பேசினாதான் அது ஒரு கிளுகிளுப்பா இருக்கும். நீங்க சொல்றது சரி. ஆனா வந்து மக்கள் அதை வந்து அவரு கடுமையா உழைச்சிருக்காரு, மிகப்பெரிய போராட்டங்கள்ல எல்லா போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காரு, சண்டை கட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ணிட்டு போறாருங்க. தோல்விக்கு என்னங்க காரணம்? தோல்விக்கு காரணம் என்னன்னா சின்னஞ்சிறு நம்பிகள் தோழர்கள் எல்லாம் வந்து அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட்டதுதான் காரணம். 67ல இருந்தே அன்றையில இருந்தே திராவிட இயக்கங்கள் வந்து வலிமையா. ஆனா அண்ணனுக்கு இப்ப திராவிட இயக்கங்களே ஓரம் கட்டிட்டாரு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்படி கிடையாது. இல்ல அது உண்மைதான், அது யதார்த்தமான. எங்க ஓரம் கட்டி இருக்காரு? அவரோட கொள்கை தலைவர் யாரு? நிதர்சனமான அவரோட கொள்கை தலைவர் யாரு? விஜயோட கொள்கை தலைவர் பெரியார். அதிமுகவுக்கு கொள்கை தலைவர் யாரு? பெரியார். திமுக கொள்கை தலைவர் பெரியார். அவ்வளவுதான். அந்த பெரியார ஒருவேளை நீங்க இப்படி வரீங்க, எப்படி பெரியார பேசினால்தான் அண்ணன் சீமான் அவர்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். மக்கள் வந்து இந்த பெரியார் எதிர்ப்பை வந்து விரும்பல. அவர் ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காரு, ஒரு வயசானவர் பெரியவர், மக்களுக்காக போராடி இருக்காரு, அவர் எதுக்கு இன்னைக்கு பிடிச்சி சீமான் திட்டிட்டு இருக்காரு அப்படி கூட மக்கள் நினைச்சிருக்கலாம். இல்ல அவரு வந்து சீமான் அண்ணன் திட்டல, அது வந்து அவரு பேசின விவாதத்தை விமர்சிக்கிறாரு, அவர் பேசுனதை எடுத்து பேசுறாரு. அந்த மக்கள் வந்து அவரு அண்ணன் சித்தாந்த போற விரும்பலை, மக்கள் தனி மனித போறதா விரும்புறாங்க. நீங்க வந்து என்ன பண்ணீங்க? திராவிடமா தமிழ் தேசியமா, திமுகவா நாம் தமிழர் கட்சியா, பெரியாரா நாங்களா அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. ஆனா விஜய் வந்து ஒண்ணுமே பண்ணல. ஸ்டாலினா விஜயா தனி மனித இது. ஓ அப்படி இவங்க இவ்வளவு சித்தாந்தம். அவர் தனி மனிதன். ஸ்டாலின் கல்குவாரிய மணல் திருநாங்க அது இதுன்னு அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு ஸ்டாலினை தூக்கி போடு, விஜயை கொண்டு வா, அவ்வளவுதான் அவரோட இது. எங்களுக்கு அந்த ஐயா அங்க 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 பாருங்க கல்குவாரிய உடைச்சிட்டானுங்க, கனிம வளங்களை திருடுறாங்க, அதெல்லாம் இல்ல. இங்க எடுத்தோடனே வந்து இதுதான் பிரச்சனை இல்ல. மக்கள் வந்து அதை விரும்பி இருக்காங்க. இப்ப வந்திருக்காங்க ஒருத்தவங்க, எப்படி நீங்க கெட்டவங்கன்னு சொல்லுவீங்க? யார கெட்டவன்? இல்ல நீங்க கெட்டவங்கன்னு சொல்ல, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. யாருக்கு? விஜய்க்கும் வாய்ப்பு கொடுக்கணும். விஜய்க்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல. அப்படித்தானே மக்களே சீமான் அண்ணனுக்கு போடுற ஓட்டெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கு. அதனால வந்து மக்கள் வந்து மாத்தி போட்டிருக்காங்க. ஏன் சீமான் அண்ணனுக்கு போட்டு போன வருஷம் போட்டா, அதுக்கு முந்தின வருஷம் போட்டு அண்ணன் தோத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இந்த வாட்டி அண்ணன் விஜய் மாசா வந்திருக்காரு, அவருக்கு போடுவோன்னு ஏன் மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்கல்ல, வாய்ப்பு இருக்கு. அதனாலயும் போட்டிருப்பாங்க. அதே நீங்க பாக்கணும்ல. இப்ப ஜெயிச்சுட்டாங்க. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா பக்கம் மதுக்கடையில 770 மதுக்கடையில மூடி இருக்காங்க. 717 மதுக்கடையில மூடி இருக்காங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு மாசு தெரியுமா, கம்பீரம் தெரியுமா, கெத்தா சொல்லிக்கலாம் டிவிக்குன்னு. ஆமா சொல்லிக்கலாம். அதெல்லாம் நீங்க யோசிக்கணும்ல. மகளிருக்கு பேருந்து விட போறாங்க, எல்லாம் பண்ண போறாங்க இல்லைங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டுங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி எப்போ எப்படி என்ன பண்ணல? நாம் தமிழர் கட்சி எதுக்கு இப்ப மறுபடியும் கலைச்சர்லான்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஐயோ அது தவறான விஷயம். அவங்க வந்து கடின உழைப்பு. அவங்க தம்பி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தம்பி தங்கைகள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்க தோத்தாலும் பரவாயில்ல. இந்த இப்ப ஒரு திருப்பூர்ல ஒரு வடநாட்டு மொழிக்காரர் வந்து தமிழ் நாட்டுக்காரை சேர்ந்தவங்கள அடிச்சுட்டாங்களாமா. ஏன் அடிக்க கூடாது? ஏங்க தமிழனை புடிச்சு அடிக்க கூடாதா? ஏங்க எப்படிங்க சொல்றீங்க? அவன் என்ன பண்ணா? வடநாட்டுக்காரனை புடிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, வீட்டு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதனாலதான் அவங்க புடிச்சு சொன்னாரு. எது கத்துனானாமா? எதுக்கோ கத்திட்டு போறான். அவன் கத்தக்கூடாது இல்ல. உங்க வீட்டு முன்னாடி ஒருத்த வந்து கத்துனா நீங்க ஒத்துக்குவீங்களா? கத்துனா எதுக்குப்பா கத்துற அப்படித்தான் அவங்கள கேட்டிருக்காங்க. இப்ப தமிழ்காரன் எடுத்தோன்னே அடிக்கல இல்லைங்க. தமிழ்காரவங்க எடுத்தோன்னே அடிக்கல. ஆனா வந்து வடநாட்டு தம்பிகள் வந்து வேகமா ஒரு 50 பேர் 100 பேர் வந்திருக்காங்க. 100 பேர் வந்து சேர்ந்து அந்த ஆளை பிடிச்சா அடிச்சு மண்டையை உடைச்சு
அது இப்ப அதுக்கு அடுத்து சரி சரி இப்ப அவங்க அடிச்சாங்க, சரி அந்த இடத்துல வேற தமிழ்காரங்களே இல்லையா, ஃபுல்லா வட இந்தியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க, இவர் தனியா மாட்டிட்டாரு. தமிழ்காரங்க இருந்தாங்க, அவங்க ஏன் அடிக்கல, வேடிக்கை அவங்க ஏன் பார்த்து அடிக்கல, இருந்தாங்க, வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு இருந்தாங்க. கை தட்டிட்டே இருங்க, நீங்க அடி வாங்கி சாவுங்க, அவ்வளவுதான். வெளில அவன் அவளை ஒற்றுமையா 50 பேர்த்த கூட்டு வந்து அடிக்கிறான், இவன் ஒரு 50 பேர் எதிர்த்து நின்று அவனை காப்பாத்த முடியல, வேடிக்கை பாக்குறாங்க. வன்முறைக்கு வன்முறை வந்து காப்பாத்துறாங்க, காப்பாத்துறது வன்முறை இல்லைங்க. அவன் 50 பேர் வராங்கன்னா ஒரு 20 பேர் நின்னுட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன எதுக்கு வரீங்க, எதுக்கு அவரை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்ல. அதை கேட்காம வீடியோல நல்லா தெரியுது, எல்லாம் கடையில நின்னுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. வேடிக்கை பாக்குற வரையும் அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் உங்களை அடிப்பான், அடி வாங்கணும். இல்ல வன்முறைக்கு எதிராக வன்முறை தீர்வு இல்லைங்க. வன்முறைக்கு எதிரான அகிம்சையும் வன்முறை தான். இல்ல யார் சொன்னதுன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும், ஓகேவா? இந்த வாசகம் எப்படி, எவ்வளவு பெரிய வாசகம், இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். வன்முறைக்கு எதிரான அகிம்சையும் வன்முறை தான். உன்னை ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு துரத்திட்டு வரானா அவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டும் இது பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். ஆனா அவங்க இல்ல, அது நீங்க சொல்றது எல்லாம் சரி. ஆனா அடுத்த நாள் நாம் தமிழர் கட்சி திருப்பூர்ல வந்து போராட்டமே அறிவிச்சு போராட்டமும் பண்ணிட்டாங்க. என்ன போராட்டம்? தமிழர்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி வட இந்தியர்கள் வந்து அடிக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படி இப்படின்னு கேட்டு போராட்டம் போத்தாங்கன்றீங்க. போராட்டம் முடிஞ்சிருச்சு, என்ன நடந்திருக்கு? அடையாள போராட்டம். அடையாள போராட்டம். ஆமா, அவ்வளவுதான். நாங்க வந்து மக்களுக்கு அடிச்சுட்டே போயிட்டா அடையாள போராட்டம். அவன் ஜாலியா ஜம்முன்னு அவன் நேரம் கிளம்பி இருப்பான் ஊருக்கு. சரி, இப்ப அதான் இன்னர் லைன் பர்மிட் தான் அவங்க கேக்குற மாதிரி கொடுத்துற வேண்டியதானே. சீமானு சொல்றாப்புல எல்லாம் இன்னர் லைன் பர்மிட் கொடுங்க, இன்னர் லைன் பர்மிட் அவன் உள்நிலை வச்சுட்டு காட்டு, உள்நிலை வச்சுட்டு. இப்ப உள்நிலை வச்சுட்டு இருந்திருந்தா அவன் அடிச்சிருக்க மாட்டான். இல்ல அப்படி அடிச்சிருக்க மாட்டான்னு இல்லைங்க. அப்படின்னா ஊர்ல திருடிட்டு வரவனுங்க, ஏதோ கொள்ளை அடிச்சுட்டு வரவனுங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பஞ்சம் பொழைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுறானுங்க. அவனுங்க வந்துட்டு இங்க கத்திரியில ஒரு 10 ரூபாய்க்கு போய் கத்திரியை வாங்கிட்டு வந்து பிசுடுவட்ட உட்காந்துட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அவங்க வாழ்க்கை ஜம்முன்னு போகுது. ஐபோன் வாங்குறாங்க, அந்த போன் வாங்குறாங்க, இந்த போன் வாங்க, மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வேலை வாய்ப்பையும் பறிக்கப்படுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் காரணம் தானுங்க. என்ன கேக்குறேன்னா, ஒரு டைம் சம்பவம் நடக்குதா, அடிச்சாங்களா, இனிமே அவன் ஜென்மத்துக்கு நான் தமிழர் மேல கை வைக்கலான்ற அந்த எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. அந்த பயம் இருக்கும். அது அந்த பயத்தை உங்களால உருவாக்க முடியும். ஐயா, நீங்க மறுபடி சொல்றீங்க, வன்முறைக்கு எதிராக வன்முறை பண்ண சொல்றீங்க, அது தவறு, அதை எதிர்க்க கூட. வன்முறைக்கு எதிரான அகிம்சையும் வன்முறை தான். சரிங்க, இப்ப அடிச்சுட்டாங்க, வன்முறை பண்ணக்கூடாது, அதுக்குண்டான கண்டனங்கள். அந்த 50 பேர் கைது பண்ண மாண்புமிகு சட்டத்தின்படியே கேட்கணும். அந்த 50 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்களா? சட்டம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். எடுத்திருக்காங்களா? எடுக்கும். அந்த டேட்டா இருக்கா உங்ககிட்ட? இல்ல, எடுக்கல, என்கிட்ட இல்லைங்க. இல்ல, அடிச்சா போராட்டம் நடந்திருக்கு, இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி நடவடிக்கை என்னன்னு தெரிஞ்சுதா? இல்ல. ஏன் அந்த நடவடிக்கை என்ன நடந்ததுன்னு நீ போராட்டம் பண்ணத வீடியோ எடுத்து போட தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி போடல ஐயா. நம்ம வந்து தவறா யாரையும் தெரியக்கூடாது. இல்ல, போராட்டம் பண்ணத நாம் தமிழர் கட்சி அவங்க சேனல்ல போட்டிருக்காங்க. ஓ, அப்படி? ஆமா. நீங்க எதுல பாத்தீங்க அடையாள போராட்டம்? நான் இந்த முகநூல்ல பாத்தேங்க. அந்த முகநூல்லதான் நானும் சொல்றேன். அது ஒரு இது போட்டிருக்காங்கல்ல, நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு போட்டாங்களா? போடல. இப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க அணுகிறதாலதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நாங்க மக்களுக்கு எதிரான போராட்டங்கள், மக்களுக்கு கூட நாங்க நிக்கிறோம். மக்கள் கிட்ட ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்றாங்க, இந்த பிரச்சனை இங்க இருக்குன்னு. அந்த பிரச்சனைக்கான ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராடினது மூலமா என்ன தீர்வு கிடைச்சிருக்குன்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆமா, அப்பதான் வந்து நாம் தமிழர் கட்சி இங்க வந்து போராடிச்சு, நாம் தமிழர் கட்சி இங்க ஜெயிச்சு காமிச்சிருக்குன்ற வார்த்தை வந்திருக்கா? 50 பேர்த்த கைது. நாம் தமிழர் கட்சி இன்னொரு வீடியோ போடணும், நாங்க இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க, போராட்டம் பண்ணோம், அவங்களை இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே யாரும் பயப்பட வேணாம். இல்ல, ஆனா அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து அதுக்கான ப்ரூஃப் இருக்கா? இல்ல, மக்களுக்கு தெரியப்படுத்துச்சா? 3 போராட்டம் பண்ணது எல்லா மக்களுக்கும் இல்ல 3 பேர் மேல அதிகாரப்பூர்வ எஃப்ஐஆர் விழுந்திருக்கு. 3 பேர் இப்பதான் கேட்டா இல்லவே இல்ல உண்மை. 3 பேர் மேல எஃப்ஐஆர் வந்து விழுந்திருக்கு. அது என்ன 3 பேர் அடிக்கும் போது 50 பேர் 3 பேருக்கு மேலதான். யாரு முதன்மையான குற்றவாளிகள் 3 குற்றவாளிகளை கைது பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கைது பண்ணிட்டாங்களா? கைது பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. உறுதியான தகவல் வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தா நல்லது, அவ்வளவுதான். சரி, இப்ப அதை விடுங்க, நம்ம வேற பேசுவோம். இப்ப வந்து என்னன்னா, அண்ணன் விஜய் ஜெயிச்சுட்டாங்க, தமிழ்நாடு சட்டசபையில கோர்ட்டு சொட்டுமா கலக்குறாரு. நீ வந்து விஜய்க்கு போயிட்டு இருக்கீங்க. ஐயா விஜய்
அண்ணன் விஜய், அண்ணன் விஜய், தம்பி விஜய், தங்கச்சி விஜய், பெரியம்மா விஜய், பெரியப்பா விஜய், இதெல்லாம் நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தலைவர், ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அதெல்லாம் கரெக்டுங்க. அவரை அவர்கிட்ட எதுக்கு போறீங்கன்னு தான் நான் இப்ப உங்களை கேக்குறேன். இல்ல அவரு இப்ப நான் சொல்றேன், அவர் வந்து நீங்க வந்து டாபிக் வந்து நான் உங்களை கூப்பிடும் போது என்ன சொல்லி கூப்பிட்டேன்? அது சரிதான். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் ஜெயிச்சுட்டாரு. அவன் ஜெயிச்ச அண்ணனை பத்தி நமக்கு பேச்சே கிடையாது. நாம் தமிழர் கட்சி தோத்து இருக்கு, அத பத்தி மட்டும் பேசுவாங்க. கட்சி கிட்ட பணம் இல்லைங்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு கூட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் லட்சமா பணம் கொடுத்தாங்க அப்படின்லாம் அந்த முகநூல்ல வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லட்சமா கோடியாய் புரளும் சீமானின் தம்பிகளின் வீட்டில் கோடியாய் புரளும் பண மூட்டைகள் அப்படி இப்படின்னு வீடியோல வருது. அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? எங்க வீடியோல வந்தது? இல்ல நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். திரள் நிதி வாங்கி தானுங்க கட்சி நடத்தணும். அவங்க சிறப்பா கட்சி நடத்துறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு பெண்மணிகளும், ஒவ்வொரு பெரியவர்களும், ஒவ்வொரு பாட்டிமார்களும், குழந்தைகளும் போய் அந்த ஒரு அண்ணன் சீமான் அவர் பேசிட்டு இருப்பாரு. மாமா இதுல வண்டியில நின்று, மாமா சீமான், மாமா சீமான் பெரியப்பா, சீமான் அண்ணா, சீமான் அப்பா அப்படின்னு நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து ஒரு புதுவிதமான ஒரு மக்கள் மத்தியில ஒரு புதுவிதமான ஒரு இதெல்லாம் கரெக்ட். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உண்டியல அன்னைக்குதான் புதுசா வாங்குறாங்களாமா. அதுல வந்து ஒரு 200 ரூபாய் சில்லறை காசு ரெடி பண்ணி அந்த உண்டியல்ல போட்டு அன்னைக்கு குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு அத ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இத்தனை குழந்தைங்க வந்து சேமிப்பு பழக்கத்துல இருக்குன்றதே வந்து என்னால நம்ப இல்ல. நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க? இப்ப என் குழந்தை சேமிப்பு பருவத்துல, என் குழந்தைக்கு என்னங்க வயசு? 2 வயசுங்க. எப்படியா சேமிப்பு பழக்கம்? இல்ல பொதுவா சொல்றாங்க. இல்ல என் குழந்தைன்னா என் குழந்தை. இப்ப பொதுவா என் குழந்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த குழந்தை சேமிக்குது? எனக்கு தெரிஞ்சு எந்த குழந்தையுமே சேமிக்கிறது. எல்லாமே நிறைய சேமிக்கிறாங்க. 5 ரூபா கொடுத்தாலே அது போய் கடையில அவங்களுடைய உழைப்புக்கு அவங்களுக்கு பலன் கிடைச்சிச்சா அப்படின்னா இல்ல. ஆனா வந்து இன்னும் இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா இந்த கட்சி என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ராட்டஜியா மாத்தணும். எப்படி மாத்த சொல்றீங்க? இதுவரை என்ன அணுகுமுறையில இருந்தாங்க? என்ன அணுகுமுறையில்னா மக்கள் அவங்களுக்கு தெரியும், பாக்குற நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அதை விட்டுருவோம் நம்ம. ஆனா அவங்க உழைப்புக்கு நம்ம ராயல் சல்யூட் அடிக்கணுங்க. உண்மைக்கு அவங்களுடைய உழைப்புக்கு நீங்க அடிச்சுக்குங்க. தெனாலிராமன் சார்பாக நாங்கள் அவர் ஒருத்தர் மட்டும் அடிக்கிறாங்க ராயல் சல்யூட். ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏன் விருப்பங்க? என்னங்க கம்பல் பண்றீங்க? கம்பல் பண்ணலைங்க. அவங்க கடின உழைப்பு போட்டிருக்காங்க இல்லைங்க. யாருங்க போட சொன்னாங்கள? எங்க மக்கள் பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. மக்கள் பிரச்சனையில இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்னங்க? நம்ம ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அதை பாக்கணுங்க. ஏங்க அது கனவாங்க. முதலமைச்சர் ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது வந்து எதுக்கு எலெக்ஷன் இருங்க. அது ஆனா மட்டும் போதுமா? மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கணும் இல்லைங்க. பிரச்சனையை அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நீ அதிகாரத்துல போயிட்டு பிரச்சனையை சரி பண்ண வேண்டியதானே? அதுக்கு தாங்க மக்கள் போராட்டங்களை. அதாவது உங்க மீது எனக்கு நம்பிக்கை வரணும்னா உங்க கூட நான் பழகணுங்க. சரியா? உங்க பிரச்சனை என்னன்னு நான் அதை பார்க்கணும், நேரடியா பார்க்கணும். நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நேர்மையா இருக்கிறவன் எங்க இருந்தாலும் நேர்மையா இருப்பானா, இல்ல வேற இடத்துக்கு போனா நேர்மை போயிருமா? எங்க இருந்தாலும் நேர்மையா இருப்பான். சகாயம் IAS ஓகேவா? அவர் ஏதோ நேர்மைக்கு உதாரணம்னு சொல்லுவாங்க. அது எப்படியோ தெரியல, நமக்கும் தெரியல. நான் கூட இருந்து பார்த்தது இல்ல. எல்லாரும் சொல்றதை வச்சு ஓகே, அவர் நேர்மையாளர்னு வச்சுப்போம். அவர் உண்மையான ஒரு நேர்மையாளர். அவர் வந்து எந்த சீஃப் மினிஸ்டர் வந்தாலும், ஜெயலலிதா ஆட்சியிலும் இருந்திருக்காரு, கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலும் இருந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அப்பதான் ஏதோ வேலையை விட்டுட்டாரு. ஓகேவா? நிறைய முதலமைச்சர்கிட்ட பணியாற்றி இருக்காரு. யார்கிட்ட பணியாற்றினாலும் அவர் நேர்மையாளர். ஆமா, ஓகேவா? ஆமா. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி ஒரு இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூக அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி வச்சு நீங்க நேர்மையா இருங்க. அந்த கூட்டணியில போயிட்டு உங்க நேர்மையை கைவிடாதீங்க. வச்சுட்டு அங்க போயிட்டு அதிகாரத்துக்கு போயிட்டு நீங்க கேட்கவே வேணாம். அதிகாரத்துல இருக்கும்போது வேலை சீக்கிரமா நடக்கும். மக்கள் பிரச்சனை. சரி, நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க வந்து அவர்கிட்ட போய் இப்ப ஐயா எடப்பாடியார் ஐயா கூட போய் கூட்டணியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல 6 பேக் வராதுங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6 மாசம் உடற்பயிற்சி 6 பேக் வரும். இதெல்லாம் வராது, ஒரே நாள்ல வராது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப யாரோட போய் கூட்டணி சேர சொல்றீங்கன்னு கேக்குறாரு. யாரோட சேருவாரு அவரு? யாரு கூட கூட்டணி சேர முடியும்? கட்சிக்காரங்க கிட்டதான் கூட்டணி சேர முடியும்.
அரசியல் கட்சி கூட யாரோடன்னு கேக்குறீங்க? எப்படி மல்லிகை கடைக்காரர்கிட்ட எனக்கு சேர சொல்றோம் கூட்டணி? சீமானண்ணன் தனிச்சு தான் நிப்பேன் அப்படின்னு தெளிவா இருக்கிறான். அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அதே மாதிரி மக்களும் தெளிவா வேற ஓட்டு போட்டு போயிட்டாங்க. இல்ல அவங்க போராட்டங்கள் தொடருங்கிறாங்க. அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை யாருங்க கேட்டா போராட்டங்கள்லாம்? யாருங்க கேட்டா? மக்களுக்கு உண்டான பல பிரச்சனைகளுக்கு ஐயோ தீர்வு காணப்பட்டிருக்கு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குது. பட்டுட்டு போதுங்க மக்களுக்கு. அதுதாங்க இங்க மூலக்கூறு. அதுதான் ஒரு மக்கள் பிரச்சனை என்னன்னு அதை சந்திச்சு அதுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிருக்கு. சீமான் அவர்களும் சீமானை சார்ந்த தம்பிகளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் மூக்க நுழைத்து அதற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. எத்தனை தீர்வு? வரலாறு சொல்லுகிறது. எந்த வரலாறு? வரலாறு சொல்லுதுங்க. அவங்க போராட்ட களங்கள்ல பாத்துருக்கோம். மக்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாமே ஒரு அடிப்படைவாதமே ஒரு நேர்மைக்கு புறமா, நேர்மைக்கு புறமாலாம் இல்லைங்க. இதுதான் உண்மை. எனக்கு என்னன்னா நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் யாரும் வாழலாம் யாரும் ஆளலாம் அப்படிங்கிற கோட்பாடை நான் மறுக்கிறேன். என்னுடைய கோட்பாடு என்னன்னா யாரும் வேணா வாழலாம், தமிழர்கள் தான் ஆளணும். அதுல எனக்கு உடன்பாடு. சரிங்களா? இதெல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா ஆதி மனிதன் யாரு? ஆதி மனிதன் அதாவது கிபி நூற்றாண்டுல இருந்து பழக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாமே, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே பழங்குடி மனிதர்கள். வாங்க இல்ல பழங்குடி மனிதர்கள ஆதி மனிதன் குரங்கு இல்ல. நீங்க குரங்கில இருந்து மனிதர்கள், மனிதன் அதைத்தான் சொல்றேன். அவங்க ஆப்பிரிக்கால தோன்றி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான தரவுகள் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்மளோட மூதாதையே ஆப்பிரிக்கா. அத நீங்க உறுதிப்படுத்தணும். இல்ல இந்த பிறப்பு இறப்பு வாழ்க்கை இதெல்லாம் அவனோட தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. நான் தமிழன் இல்லை அப்படின்ற ஒருத்தன் ஆளக்கூடாது. எனக்கு தமிழ் மொழியின் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்றவன் ஆளக்கூடாது. அது கரெக்டா இருக்கு. ஆனா நான் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தமிழனா என்னை உணர்றேன், நான் இங்கதான் வாழ்றேன் அப்படின்றவன் ஏன் ஆளக்கூடாது? கண்டிப்பா ஆளலாம். அதுதானே நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன குறைய கண்டுட்டீங்க அதுல? இல்ல யாரையும் நான் குறை சொல்லலுக்கெல்லாம் இல்ல. இப்ப நம்ம நான் என்ன சொல்றேன்னா மக்கள் புறக்கணிக்கிறார்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேன் இல்லைங்கயா. இப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? மக்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமா அவன் வேலையை பார்த்து ஜாலியா இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா எலெக்ஷன் டைம்ல அங்க இங்கேயும் கூட்டணியை ஓட்டமா அவன்கிட்ட லைட்டா எலெக்ஷன் காசு கொடுத்துறாங்க. இந்த பெரிய கட்சி உள்ள கூட்டணி போட்டா அவன்கிட்ட காசை வாங்கணுமா? யாரு கொடுத்தா? பெரிய கட்சி திமுக எல்லாம் காசு கொடுத்துருவாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு, விசிகாக்கெல்லாம் தேர்தல் செலவுக்கு. அதிமுகவும் அவங்க கூட கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் பணம் கொடுப்பாங்க தேர்தல் செலவுக்கு. அவங்களால கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும், பணம் கொடுப்பாங்க. நம்மள பணத்தை வாங்கினோமா, ஏதாவது கொஞ்சம் அப்படி பிரச்சாரம் பண்ணணுமா, அப்படியே ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறோமா, உள்ள போறோமா, மாஸ்க் காட்டுறோமா, வெளியே மாஸ்க் காட்டுறோமா. ஆமா, ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சா தொகுதிக்கு அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை, சரி விடுமா ரெடி பண்ணிக்கலாம் அப்படி போறது. சரி, இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரன் உள்ள போகல, வெளியே இருக்கான், அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை, ஐயோ போராட்டம் பண்ணணுமா, அப்புறம் போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். போராடுங்க, கடைசி வரையும் போராடு. என்னைக்கு வாழ போறீங்க? போராடி என்னைக்கு வாழ போறீங்க? வாழுங்க முதல்ல, அப்புறம் போராடுங்க. சரிதான் நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு. சரி, இப்ப அடுத்து ஜனநாயகன் விஜய் போறீங்க. இல்ல, ஜனநாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகன் எப்பொழுது, எந்த எதிர்பார்ப்புல மக்கள் இருக்கிறாங்க? ஜனநாயகன் மக்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணன் சொல்லிடணும். எப்படியும் ரிலீஸ் ஆயிருச்சு, எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே அவர் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாருன்னா நீங்களே ஒரு 100 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் போட்டு விட்டுருவாங்க. அவங்க ரசிகர்கள் போட்டு விட்டுருவாங்க. மக்கள் கடன், நாட்டின் கடன் அடைக்கவா? நாட்டின் கடன் அடைக்கல, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருச்சு, அது HD பிரிண்ட். அது அந்த மக்கள் அண்ணனே ஓப்பனா சொல்லிடணும், எப்படியும் எல்லா பயிலும் படம் பார்த்துருப்பீங்க, இது எதுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு 100 ரூபாய் போட்டு விட்டுருங்க, டிக்கெட் காசா போட்டு விட்டுருங்க, அந்த எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ தயாரிப்பாளர் கொடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ன்றாங்க. சரி, ரைட்டு. இவ்வளவு தூரம் நம்ம விவாதிச்சோம், பேசணும், நல்லதே நடக்குன்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.